எனக்கு ரூ. 2000 தான் வருது, எனக்கு ரூ. 1500 தான் வருது, இதுக்கு சோலார் போட்டால் என்ன அப்படின்னா தாராளமாக நீங்கள் சோலார் போடலாம். ஆனால் நீங்கள் செய்கிற முதலீடும் நீங்கள் எடுக்க போகிற பணமும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். உதாரணமாக ஒருத்தருக்கு ரூ. 500 தான் கரண்ட் பில்லு வருது, அவர் 1,50,000 சோலார் போடணும். அப்போ ரூ. 2000 கட்டிட்டு வந்தாலே ஒரு வருஷத்துக்கே அவர் 12,000 தான் கட்டுவார். 1,50,000 போடும்போது 10 11 வருஷம் அவர் கட்டிக்கிட்டு வந்தால் தான் அவருடைய முதலீடு திரும்ப அவருக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் வட்டி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக போயிடும். இதே ஒரு 3 கிலோவாட் போட போகிறார் ஒருத்தர், அவர் கரண்ட் பில்லு 7,500 8,000 வருது. அப்படி போடும்போது அவர் 2,13,000 போடணும். அதே நேரத்தில் 78,000 மானியமாக வந்துடும். அப்போ 1,35,000 தான் அவர் நிகரமாக தன்னுடைய கையிலேருந்து செலவு பண்ணுறாரு. அந்த 1,35,000 பார்த்தீங்கன்னா ஒரு மாதமும் 8,000 பில்லு குறையுதுன்னு வச்சுக்கோங்க. 6 மாதத்துக்கு 50,000 குறைஞ்சி போயிடுது. அப்போ 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1,50,000 ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் வந்துடுது. எந்த முதலீடாக இருந்தாலும் அது 3 வருஷத்தில் பலன் தருது அப்படின்னா அது மிகச்சிறந்த முதலீடு.